நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. வழக்கமாக நாம் பார்த்துட்டு வந்திருக்கிறபடி இல்லாமல் பேலையையும் ஜலப்பிரளயத்தையும் மையப்படுத்தி வேறொரு ஒப்பனை காண்பிக்கப்பட்டிருக்கு. அதை குறித்த காரியங்களை இன்றைக்கு ஒரு வசனத்தின் ஒரு பகுதியிலிருந்து பார்க்க போகிறோம். அந்த பகுதி அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. பேதுரு எழுதிய 1 நிருபம் 3வது அதிகாரத்தில் ஞானஸ்நானத்தை நோவாவுடைய காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்துக்கு ஒப்பாக சொல்கிறாரு. அது எப்படின்னா, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீரில் முழுகிறது பாவ மனுஷன் அழிந்து போகிறதுக்கு ஒப்பாகவும், நீர்லேருந்து மேல் எழும்பும் போது நீதிக்கு பிழைத்திருக்கிறதுக்கு ஒப்பாகவும் இருக்கு. அதே போலதான் நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டான போது அந்த ஜலத்திற்குள்ளார துன்மார்க்கர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஜலத்திலிருந்து மேலெழும்பிய பேழையில நீதிமானாகிய நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டிருக்காங்க. இதை 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கும்போது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்படியாக கீழ்ப்படியாமையும் துன்மார்க்கமும் ஜலத்துல அழிந்து போகுது. அதே சமயத்துல ஜலத்தினால காக்கப்பட்டதாக மேலெழும்பியதாக நீதி காணப்படுது. இதன் அடையாளமாக அல்லவா நாம ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். அநேகர் ஞானஸ்தானத்தை ஒரு சடங்காச்சாரமா எடுத்துக்கொள்றாங்க. அதனால்தான் குறிப்பா பேதுரு இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 21வது வசனத்துல அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அந்தபடி நாம எடுக்கிற ஞானஸ்தானம் வெறும் மாம்ச அழுக்க நீக்கிறதுக்காக இல்ல. நாம ஸ்நானம்ங்கிறத தினந்தோறும் எடுக்கிறோம். ஆனா இந்த ஞானஸ்தானமானது நாம தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறதுக்கு அடையாளமா நீர்ல மூழ்கும் போது நம்முடைய பாவ மனுஷனை கலைந்து போட்டு அதுல இருந்து மேலெழும்பும் போது நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதான அடையாளத்தோடு எழும்புறோம். இந்த அடையாளம் தேவனை பற்றி கொள்ளும் நல்மனசாட்சியுடைய உடன்படிக்கையாக இருக்கு. அன்றைக்கு எப்படி நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளார தேவன் காப்பாற்றினாரோ, அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பாடுபட்டு மாம்சத்துல கொலையுண்டாரு. அதற்கு பிற்பாடு நம்மை நீதியாக்கும் வகையில ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அதை இருதயத்துல விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமாகவே நாம ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்றோம். அந்த ஞானஸ்தானம் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குங்கிறத நாம உணர்ந்து செய்கிறோமா? அப்படியான உணர்வோடு செய்யும் போதுதான் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக நம்முடைய நல்மனசாட்சியை காத்து நடப்பவர்களாக நாம காணப்படுவோம். நாமும் துன்மார்க்கத்தில் இருந்தோம். அப்படியான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும்படியான அழைப்பை பெற்றுக்கொண்ட போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு ஞானஸ்நானத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனையா இருக்குங்கிறத இந்த பகுதி நமக்கு நேர்த்தியாக காண்பிக்குது. அன்றைக்கு நோவா காலத்துல ஏற்பட்ட ஜலப்பிரளயம் அழிக்க மாத்திரம் இல்ல, பேழைக்குள்ளார 8 பேரை காப்பாற்றவும் செய்திருக்குங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். அப்படியாக பேழைக்குள்ளார நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டது போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால அவருக்குள்ளார ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளோ கிறிஸ்துவின் ஜீவன் காணப்படுது. ஞானஸ்நானத்துல மேலெழும்புவதின் அடையாளமாக கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளார காணப்படுது. அப்படியாக நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இந்தபடியாக நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து நடப்பவர்களாக தேவனை பற்றும் நல்மனசாட்சியை உடையவர்களாக இருக்கணும். அப்படியாக கிறிஸ்து என்னும் பேழைக்குட்பட்டவர்களாக நல்மனசாட்சியை காத்துக்கொண்டு நற்கிரியை செய்பவர்களாக நாம இருக்கும் போதே ஜீவ பாதையில நடத்தப்படுவோம். அந்தபடியாக தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட்டு ரட்சிப்புல பூர்ணமடைவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட நாம தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்து நடப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, அன்றைக்கு நோவா காலத்துல துன்மார்க்கர்கள் ஜலத்துல அழைக்கப்பட்ட போது நீதிமான்கள் ஜலத்தினால காக்கப்பட்டது போல நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எடுத்துக்கொள்கிற ஞானஸ்நானமானது நீதிக்கு பிழைத்திருந்த நல்மனசாட்சியை காத்துக்கொள்ளும் உடன்படிக்கையாக இருக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நாங்க பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தை சடங்காச்சாரமாக எண்ணிக்கொள்ளாம தேவனை பற்றும் நல்மனசாட்சியை காத்துக்கொள்வதின் அவசியங்கிறத புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நல்மனசாட்சிக்கு ஏற்ப நற்கிரியை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால ரட்சிக்கப்பட்ட நாங்க அதில் பூர்ணமடைய உம்முடைய வருகையில சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக நடந்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.